இப்போது தமிழக அரசியலில் மிகவும் பரபரப்பாக போய்க்கொண்டிருக்கும் ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்படுவது எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம்தான். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் மக்களின் கூட்டத்தால் 2026இல் அதிமுக ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி உறுதியாக செயல்பட்டு வருகிறார். இப்படியான நிலையில் முதல்வர் ஸ்டாலினையும் திமுகவையும் கடுமையாக விமர்சித்து வரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று மதுரையில் நடந்த சுற்றுப்பயணத்தில் பேசும்போது முதல்வர் ஸ்டாலினையும் திமுக அரசையும் மிகவும் கடுமையாக விமர்சித்து பேசினார். அது மட்டுமல்லாமல் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தையும் மேலும் உறுப்பினர் சேர்க்கை விவகாரத்தில் திமுக வீடு வீடாக சென்று செய்யும் செயல்களையும் எடப்பாடி அங்கேயே போட்டுடைத்துள்ளார். இதோ அந்த வீடியோ. திரு ஸ்டாலின் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதாக பகல் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் கூட்டணியை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள், நாங்கள் இங்கே இருக்கின்ற மக்களை நம்பிக்கொண்டு இருக்கின்றோம். நீங்க தானே யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தீர்மானம் செய்யக்கூடியவர்கள், நீங்க தானே, மக்கள் தானே. மக்கள் நினைத்தால் தான் ஆட்சிக்கு வர முடியும். அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் எண்ணிவிட்டார்கள், முடிவு செய்து விட்டார்கள். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களை வெற்றி பெற்று அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். ஸ்டாலின் அவர்களே, நீங்க எத்தனை கூட்டணி வேணாலும் போடலாம், ஆனால் மக்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை இல்லை, உங்களுடைய அரசு மீது நம்பிக்கை இல்லை, உங்கள் கட்சி மீது நம்பிக்கை இல்லை என்று சொன்னா அண்மையில் உங்களுக்கு தெரியும். உங்களுடன் ஸ்டாலின் என உங்களுடன் ஸ்டாலின் வீடு வீடா வந்திருப்பாங்க நினைக்கிறேன். வீடு வீடா வந்து கதவை தட்டி திரு ஸ்டாலின் கேட்கிறாரு, இங்க வந்து திமுகவில் உறுப்பினர் ஆக்குங்கன்னு. ஓரணியில் ஸ்டாலின், ஓரணியில் தமிழ்நாடா, அது என்னமோ ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. ஓரணியில் தமிழ்நாடு. வீடு வீடா கதவை தட்டி திமுகவில் உறுப்பினர் சேர்க்கிறாங்க. நாட்டில் அப்படி சம்பவம் நடந்திருக்குதா? இது வரைக்கும் நடந்திருக்குதா? எந்த கட்சியாவது வீடு வீடா போய் மக்களை கெஞ்சி கூத்தாடி எங்க கட்சியில உறுப்பினரா சேர்ந்துக்க என்று இன்றைக்கு கெஞ்சிக்கின்ற கட்சி திமுக கட்சி. அந்த அளவுக்கு திமுக கட்சி படு பாதாளத்துக்கு சென்று விட்டது. கட்சிக்காருடைய செல்வாக்கை இழந்து விட்டார்கள் அந்த கட்சி. அதனாலதான் வீடு வீடா போய் உறுப்பினர் சேர்க்கின்ற நிலையை இன்றைக்கு திமுக வந்துட்டது. ஆக மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க, தொண்டருடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. அதனால அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்படுகிற கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். ஒரு கட்சிக்கு அந்த கட்சியுடைய தொண்டர் தான் பலம். அண்ணா திமுக தொண்டர் பலம் நிறைந்த கட்சி, நிர்வாகம் நிறைந்த கட்சி, ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி. அதனால மக்கள் அண்ணா திமுக விரும்புகிறார்கள். திமுக அப்படியா? இல்லையே. இன்னைக்கு தொண்டல் நிறைந்திருந்தா ஏன் வீடு வீடா போய் மக்கள்கிட்ட கெஞ்சி உறுப்பினர் சேர்க்கையில நீங்க ஈடுபட்டு இருக்கிறீங்க? இதுவரை தமிழகத்தில் எந்த ஒரு கட்சியும் வீடு வீடா போய் கட்சிக்கு உறுப்பினர் சேர்த்த வரலாறு கிடையாது. மக்கள் விரும்பினா அந்த கட்சிக்கு விரும்புகிறாங்களோ அந்த கட்சியில போய் உறுப்பினர் சேருவாங்க. அதுதான் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு நிலைமை. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டரோட எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு, வேற வழி இல்லை. அதனால வீடு வீடா திமுக கட்சிக்காரெல்லாம் உறுப்பினர் சீட்டை எடுத்துட்டு வந்து கட்சியில சேர்த்துங்கன்ற அந்த விண்ணப்பத்தில் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி கையெழுத்து போலினா தங்களுக்கு கொடுக்கின்ற அந்த திட்டத்தை நிறுத்தி விடுவதாக இன்றைக்கு பயமுறுத்திட்டு இருக்காங்க. எதுக்கும் பயப்படாதீங்க, அண்ணா திமுக உங்களுக்கு பக்க பலமா இருக்கும். இந்த உரிமை தொகை கொடுப்பதா சொல்லிட்டு இருக்காங்க, என்னமோ ஒரு வீட்டில இருந்து கொடுப்பதா சொல்லிட்டு இருக்காரு. இங்க இருக்கிற அமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா வீட்டில இருந்தா கொடுக்குறாங்க, கடை வாங்கி கொடுத்துட்டு இருக்கிற. அதுவும் அரசாங்கத்தில் வருமானத்தை பெருக்கி கொடுக்கல, கடன் வாங்கி இந்த உரிமை தொகை கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இந்த கடன்லாம் நீங்க தாங்க கட்டணும், வேற யாரும் கட்ட மாட்டாங்க. எப்படி கட்டணும்? வரி போட்டு உங்களிடத்துல வசூல் பண்ணி அந்த கடனை கட்டுவாங்க.
எப்படி தந்திரமா பண்றாங்க பாரு. அரசாங்கம் ஒரு அரசாங்கம்னா வருவாயை பெருக்கி அதிலிருந்து மக்களுக்கு திட்டத்தை கொண்டாந்து செயல்படுத்தினா மக்கள் பயனடைவாங்க. நீங்க கடனை வாங்கி இந்த மக்கள் மீது சுமத்தி அதிலிருந்து இருக்கிற பணத்தை இந்த உரிமை தொகை கொடுக்குறீங்களே, எந்த விதத்துல நியாயம்? இது மக்கள் மீது மக்கள் தலையில வந்து விழுகிற சுமதானே.